மத்திய அரசின் கைப்பாவையாக செயல்படுகிறது யுஜிசி. மாநில உரிமைகளை பறிக்கும் வகையில் யுஜிசியின் புதிய வரைவு அறிக்கை இருப்பதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவை செழியன் குற்றச்சாட்டு. மாநில அரசின் நிதியில் செயல்படும் பல்கலைக்கழகங்களை யுஜிசி மூலம் கைப்பற்ற முயற்சிக்கிறது மத்திய அரசு. யுஜிசி வரைவு விதிகளை மத்திய அரசு திரும்பப் பெறும் வரை தமிழக அரசின் போராட்டம் ஓயாது என அமைச்சர் கோவை செழியன் திட்டவட்டார். வேங்கை வயல் விவகாரத்தில் அறிவியல் பூர்வமாக வீடியோ பதிவுகள் சோதனை செய்யப்பட்டது. உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு விளக்கம். சாதிய மோதல் இல்லை, தனி மனித பிரச்சனையே வேங்கை வயல் விவகாரத்திற்கு காரணம். உயர்நீதிமன்றத்தில் விரிவான அறிக்கையை தாக்கல் செய்தது தமிழக அரசு. நெல்லை மாவட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிப்ரவரி 6 மற்றும் 7 தேதிகளில் கள ஆய்வு. மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்களை சந்திக்கிறார் முதலமைச்சர். மக்களின் குறைகளை நீக்கும் அரசாக செயல்படுவது எதிர்க்கட்சிகளுக்கு பிடிக்கவில்லை. விழுப்புரம் அருகே நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் குற்றச்சாட்டு. அரிட்டாப்பட்டி மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்கின்ற அக்கறை தமிழக அரசுக்கு இல்லை. டங்ஷன் போராட்ட குழு சந்திப்புக்கு பின்னர் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. மினி பேருந்துகள் கட்டணத்தை உயர்த்துகிறது தமிழக அரசு. முதல் 2 கிலோமீட்டருக்கான கட்டணம் 4 ரூபாய் என நிர்ணயம். தமிழ் தேசியம் பேசும் சீமான் தமிழர்களுக்கு எதிராக பேசுகிறார். பாஜக கொள்கை பரப்பு செயலாளராக சீமான் மாறிவிட்டாரா என திருமாவளவன் கேள்வி. ஆமைக்கறி சாப்பிட்டதாக சீமான் கூறியது தவறானது. சீமானின் கருத்து தங்களை பாதிக்காது என முன்னாள் போராளி கஜன் விளக்கம். மீனவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தும் இலங்கை கடற்படைக்கு மத்திய அரசு கடும் கண்டனம். இலங்கை தூதரை நேரில் அழைத்து மத்திய அரசு எச்சரிக்கை. மதுரையில் வீட்டு வசதி வாரிய திட்டத்திற்கு நிலம் வழங்கிய குடும்பத்தினருக்கு இழப்பீடு வழங்கவில்லை என புகார். 30 ஆண்டு காலம் பணம் வழங்கப்படாததால் வீட்டு வசதி வாரிய பொருட்களை ஜப்தி செய்ய நீதிமன்றம் உத்தரவு. ஆழ்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழ்நாடு காரைக்கால் மீனவர்கள் 13 பேர் மீது இலங்கை கடற்படை துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் 2 மீனவர்கள் காயம். இலங்கை ராணுவத்தால் சிறைபிடிக்கப்பட்டுள்ள காரைக்கால் மீனவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி கடிதம். முல்லை பெரியாறு அணை உடையும் என்பது காமிக்ஸ் கதை போல் உள்ளது. கேரளாவைச் சேர்ந்தவர் தொடர்ந்த வழக்கில் உச்ச நீதிமன்றம் கருத்து. கடல் ஆமைகள் அதிக அளவில் இறந்து கரை ஒதுங்குவதற்கு காரணம் கண்டறியப்பட்டதா என பசுமை தீர்ப்பாயம் கேள்வி. விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு உத்தரவு. இருமடி வலைகளை பயன்படுத்தியது தொடர்பாக எத்தனை மீன்பிடி படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டது என பசுமை தீர்ப்பாயம் கேள்வி. விதிமுறைகளை பின்பற்றாத படகுகளுக்கு டீசல் மானியம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு பதில். சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் மீதான வழக்கில் விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யலாம். சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி. தமிழகத்தில் கைவரிசை காட்டிய டிஜிட்டல் மோசடி கும்பல் கைது. மும்பை போலீசில் இருந்து பேசுவதாக கூறி ஓய்வு பெற்ற மத்திய அரசு அதிகாரியிடம் 88 லட்சம் ரூபாய் மோசடி. டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சாரம் தீவிரம். டெல்லி மக்களை சந்தித்த ராகுல் காந்தி காங்கிரஸ் வேட்பாளர் சந்தீப் தீட்சித்திற்கு ஆதரவாக வாக்கு சேகரிப்பு. மகாராஷ்டிராவில் நரம்பியல் நோயால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை அதிகரிப்பு. 7 மருத்துவ நிபுணர்கள் அடங்கிய குழுவை நியமித்தது மகாராஷ்டிர அரசு.
புலி தாக்குதலில் உயிரிழந்த பெண்ணின் குடும்பத்திற்கு பிரியங்கா காந்தி நேரில் ஆறுதல். கேரள மாநிலம் கண்ணூருக்கு சென்றார் வயநாடு தொகுதி எம்பி பிரியங்கா காந்தி. ஜூனியர் மகளிர் T20 உலகக்கோப்பை போட்டியில் ஸ்காட்லாந்தை சுருட்டியது இந்தியா. ஸ்காட்லாந்து அணி 58 ரன்களில் ஆட்டமிழந்தது.